என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 8ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு பரிசுத்தமும் அசுத்தமும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 19 வரை. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் 2:19. பரிசுத்தமும் அசுத்தமும். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் மிகச் சிறந்த கேள்வியை கேட்கிறார். பரிசுத்தமானதை தொட்டால் பரிசுத்தமாக முடியுமா? முடியாது. அசுத்தத்தை தொட்டால் அது அசுத்தமாகுமா? ஆகும். பரிசுத்தம் அசுத்தம் இரண்டும் முற்றிலுமாய் வேறு வேறு தன்மையுடையவனவாய் இருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா? பரிசுத்தமானவர்களோடு அல்லது பரிசுத்தமான காரியங்களோடு தொடர்பு கொண்டால் நாம் பரிசுத்தவான்களாகிவிட முடியாது. ஆனால் 1ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தில் உள்ள துன்மார்க்கர், பாவிகள், பரிகாசக்காரரோடு பழகி தொடர்பு வைத்து கொண்டால் அந்த பாவத்தன்மைகள் சீக்கிரமாய் நமக்குள் வேரூன்றிவிடும். இது வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய ஓர் உண்மை. பாவிகளை நேசிக்கலாம், உதவலாம். ஆனால் உறவு வைத்துக் கொள்வது நல்லதன்று. அவர்களோடு பழகி அவர்கள் செய்வதை நாமும் செய்தல் கூடாது. ஆசாரியரிடத்தில் கேள். பக்திக்குரிய காரியங்களில் எல்லாருக்கும் ஐயப்பாடுகள் தோன்றுவது உண்டு. ஆகாய் தீர்க்கதரிசி காலத்தில் அவற்றை ஆசாரியர்கள் மட்டுமே தீர்த்து வைக்க முடியும். அவர்கள்தான் நியாயப்பிரமாணத்தையும் மத சடங்குகளையும் பற்றியும் அறிந்தவர்கள். இன்று அப்படியல்ல. எல்லாருடைய கைகளிலும் திருமறை இருக்கிறது. நமது கேள்விகளுக்கெல்லாம் பதில் திருமறையிலேயே இருக்கிறது. அதை ஆராய்ந்து படித்தால் தெளிந்த புத்தி உண்டாகும். ஐயங்கள் பறந்தோடி போகும். அல்லது வேதத்தை நன்கு அறிந்த நேர்மையான ஊழியக்காரரிடம் கேட்டும் ஞானம் பெறலாம். உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இந்த உபதேசத்தை கர்த்தர் இந்த பகுதியிலே 3 முறை கூறுகிறார். ஆம், கடந்த கால நிகழ்வுகளையும் தோல்விகளையும் சிந்திப்பதும் சீர்தூக்கி பார்ப்பதும் மிகவும் பயனுடையதாகும். அப்படி சிந்திக்கும் போது நம் கடந்த கால பாவங்களை உணர்ந்து கொள்வோம். பாவங்களின் விளைவாக ஆண்டவர் தந்த தண்டனைகளையும் உணர்ந்து கொள்வோம். இப்படி சிந்திப்பதால் நாம் அவ்வப்போது மனந்திரும்ப வாய்ப்பு உண்டாகும். இஸ்ரவேல் மக்களின் வேலைகளை இறைவன் விஷப்பனியினாலும் கல் மழையினாலும் அடித்தாராம். அதனால் விளைச்சல் பாதியாய் குறைந்து போயிற்று. இன்றும் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்கின்றன. நம் உழைப்பின் பலன் நமக்கு கிடைக்காது போகின்றது. இவற்றை குறித்து மனதில் சிந்திக்கிறவன் மனம் திரும்புவான். ஆசீர்வதிப்பேன். இந்த மனம் திரும்புதல்தான் ஆண்டவருக்கு வேண்டும். அப்படி திரும்பினால் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால், ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடந்தால் நம்மையும் நம் கைகளின் கிரியைகளையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். மனம் திரும்பினால் ஆசீர்வதிக்கிறவர் நம் ஆண்டவர். மனம் திரும்பினால் ஆசீர்வதிக்கிறவர் நம் ஆண்டவர். ஜெபம். தேவா, நான் அசுத்தமாகிய பாவத்தை விட்டு விலகவும் உமக்கு கீழ்ப்படியவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்று முதல் என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.